இங்க இருந்து சரியா ஒரு மாதத்திற்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டுல வடகிழக்கு பருவமழையானது தொடங்கிச்சு. வடகிழக்கு பருவமழையானது தொடங்கிய முதல் 4-5 நாட்கள்ல தூத்துக்குடி போன்ற இடங்கள்ல நல்ல மழையானது பெஞ்சது. அதுக்கப்புறம் அக்டோபர் மாதத்துடைய கடைசி வாரத்துல நல்ல ஒரு மழையானது தமிழகம் முழுக்க பதிவாச்சு. மாதத்துடைய இறுதியில சைக்ளோன் மோத்தா ஆந்திராவை தாக்கி பெரும் சேதத்தை ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் பெரிய மழை நம்ம தமிழ்நாடு ஆகட்டும் இல்லைன்னா ஆந்திரா ஆகட்டும் எங்கேயுமே இல்லை. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு 15 டேஸா நம்ம ஒரு ட்ரை ஸ்பெல்ல தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். தமிழகமாகட்டும் ஆந்திராவாகட்டும் இல்லைன்னா என்டையர் ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் இந்தியா ஆகட்டும் எந்த இடத்துலையுமே பெரும்பாலும் மழையானது இல்லை. இன்ஃபேக்ட் சொல்ல போனா இது ஒரு மச் நீடட் பிரேக் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அக்டோபர் மாதத்துடைய இறுதி பகுதியில நம்ம தமிழ்நாட்டில் நல்ல மழையானது பெஞ்சிட்டு இருந்தது. அப்படி பெஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டேம்ஸுடைய கெப்பாசிட்டியுமே ஃபுல்லஸ்ட் ஆஃப் லெவல்ஸ்ல இருந்தது. தொடர்ந்து மழையானது பேஞ்சிருந்தது அப்படின்னா மிக அதிகப்படியான தண்ணீரை நம்ம திறந்து விட வேண்டிய தேவையானது இருந்திருக்கும். நிறைய கிராப் டேமேஜ் ஆனது ஏற்பட்டிருக்கும். லாஸ்ட் 10 to 15 டேஸா நம்ம தமிழ்நாட்டில் பெரிய அளவில் மழை இல்லாத ஒரு காரணத்தினால நம்ம ஒரு 3 to 4% டெபிசிட்ல இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்ஸும் இல்லை. பட் ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன் மீண்டும் ஆக்டிவ் ஆக போகுது அப்படின்ற தகவலை ஐஎம்டிஏ சொல்லியிருக்காங்க. நவம்பர் 14ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 20ஆம் தேதி வரையிலான பீரியட்ல நம்ம சவுத் பே ஆஃப் பெங்கால்ல ஒரு மேலடுக்கு சுழற்சியானது உருவாயிருக்கு. இது ஸ்ரீலங்கன் கோஸ்டை நோக்கி நகர ஒரு காரணத்தினால நம்ம டெல்டா மாவட்டங்கள்ல நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஐஎம்டிஏ ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் டெல்டா மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல நல்ல மழை பெய்யும் அப்படின்ற மாதிரி ஐஎம்டிஏ ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் வட தமிழகத்துல ஐசோலேட்டட் பிளேசஸ்ல நல்ல மழையானது இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. நவம்பர் 21ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 27 இந்த டைம்குள்ள வங்கக்கடல்ல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது உருவாகும். அது மேலும் வலுப்பெற்று ஒரு டிப்ரெஷனா மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது டுவர்ட்ஸ் கோஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு நகரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது. இது நம்ம தமிழ்நாடு கோஸ்டை நோக்கி நகரும் போது நல்ல மழையானது நம்ம தமிழ்நாட்டில் பதிவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகளானது இருக்கு. ஸோ இந்த லாஸ்ட் 15 டேஸ்ல நம்ம ஃபேஸ் பண்ண இந்த ட்ரை ஸ்பெல் ஆனது முடிவுக்கு ஒரு ஆக்டிவ் ஸ்பெல் ஆஃப் மான்சூன் அடுத்த 15 நாளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். நல்ல மழையும் நம்ம எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதே மாதிரி தகவல்களுக்கு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.